கான்சிட்டி டாக்டர் மாதிரி ஒரு டார்க் காமெடியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தது. பட் டார்க் இருக்குது, காமெடி இல்லை. ஒருவேளை அந்த ஜானரில் எடுக்கணுன்றதுனால படமே டார்க்காக எடுத்தாங்களான்னு தெரில. அந்த சினிமாட்டோகிராஃபியும் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே எங்கேயுமே வெளிச்சமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு ½ hour காமெடி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 40 minutesலாம் ரொம்ப அழுகையாக ஒரு மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃபே ரொம்ப லேகாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லரில் ஸ்டார்ட் ஆகி கடைசி ஒரு ½ hour ஓகே காமெடி இருக்க மாதிரி இருந்துச்சு. கான்சிட்டி நான் ஒரு ஓகேவான படம், புதுசாக எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்குறப்ப ஈஸியாக வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு சின்ன ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு பையனை வச்சு ஒரு ட்விஸ்ட் வரும், அதை தாண்டி பெருசாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கான்சிட்டி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ், அப்புறம் ஒய்ஃபு, குழந்தை, அப்புறம் யோகி பாபு எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த குழந்தைய வந்து திடீர்னு ஸ்கூலில் வந்து வேறு யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாரை தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு அவங்க சிசிடியில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து யார் இவங்க பாஸ்டில் இருந்தாங்க, இதுதான் படத்தோட ஸ்டோரி. பெரிய ஸ்டார் காஸ்ட், நிறைய பேர் கேமியோ, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தம்பிராமையாலேருந்து நிறைய கேமியோ. யோகி பாபு இவ்வளோ சீரியஸாக இருந்து பார்த்ததே இல்லை. எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில. அதான் நெல்சன் மாதிரி ஒரு டார்க் காமெடி படம் எடுக்கணும்னு பண்ணதில் டார்க் காமெடி மிஸ் ஆனதுனால படம் ரொம்ப டார்க்காக போயிடுச்சு. லக்கி பாஸ்கர், கேங் லீடரு, அதுவும் இல்லாமல் இந்த நெல்சன் சார்ந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே சார்ந்ததாக இருக்கும். டாக்டரு, அப்புறம் கோலமா கோக்கில, இந்த மாதிரி ஒரு நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறோன்னா ஏமாத்துறது, அவ்வளோதான். ஸோ அந்த கான்செப்ட் தான். என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட் மாதிரி கான் பேஸில் தான் வந்து போகுது. ஸோ எல்லாருமே தனித்தனி ஆட்கள்னு வச்சுங்களேன். ஸோ யோகி பாபு அந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோ அவரும் வந்து ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஸ்கேம் பண்ணாங்க, அவங்க எதனால ஸ்கேம் பண்ணாங்க, திரும்ப அந்த குழந்தை விஷயத்தில் எப்படி மாட்டிட்டு இருக்காங்க, இதுதான் படத்தோட ஸ்டோரி. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஆனாபென் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் இதுக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. யார் வேணாலும் போட்டுக்கலாம். எதுக்கு அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மரை போட்டாங்கன்னு தெரியல. அதேமாதிரி எல்லாருமே நிறைய அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. பரத்வாஜ் ரங்கன்லாம் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். பட் அவருக்குமே ஒரு கேமியோ மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. படத்தில் ஒரு 4 பேர், அவங்கள தவிர பாக்கி எல்லாருமே கேமியோ தான். யாருக்குமே பெரிய ஸ்கோப்பும் கிடையாது. பட் அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. பெருசாக காமெடி பெருசாக இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வர்றது, அவ்வளோதான். ஓகேவான ஒரு படம். ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கலாமோ தோணுது. எல்லாருக்குமே கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்குமே ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிக்குது. பட் என்னன்னா அந்த ஸ்கேம் போகும்போது படத்தோட பேஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர ஒரு லேகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருந்தாங்க. லேக் ரொம்ப ஹெவி லேகாக இருந்துச்சு. டார்க் காமெடி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி கடைசியாக அது டார்க்காக முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக் தான். ஃபஸ்ட்டு ஒரு கதை செட் ஆகிறதுக்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகிடுது. அதுவும் ஃபஸ்ட்டு 40 minutesலாம் ரொம்ப ஸ்லோவாக எல்லாரோட ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறேன், அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையாக எடுத்துட்டாங்க. அதனால அது ஃபஸ்ட்டு 40 minutesலாம் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு பெருசாக ஓகே இது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாமே ஓகே. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்களே ஒழிய அதை தாண்டி ஸ்பெஷலாகவோ புதுசாகவோ எதுவும் இல்லை. விடிவி ஓகேவா இருந்தது. பட் அதே ரிட்டர்னாக பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பான மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு டார்க் ஹியூமர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் இருக்குது, நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒர்க் அவுட் ஆன காமெடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகாத காமெடி எல்லாமே நம்மளுக்கு வந்து படம் வந்து ரொம்ப ஒரு லேகாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய வித்தியாசமான சீன்ஸ் எல்லாமே இவங்க வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஒரு டோட்டல் படம் ஒரு ஃப்ளோவாக பார்க்கும்போது நிறைய இடத்துல அந்த படம் மிஸ் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் த்ரில்லராக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் காமெடியாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு ஒரு ½ hour காமெடி இருந்துச்சு. ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு ½ hour ஓகே. படத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 40 minutes அப்படியே எடுத்துருந்துருக்கலாம். இது யாருக்காண்டி படம் நினைக்கிறீங்க? ஒரு 1 time வாட்ச், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். யோகி பாபுமே வந்து யோகி பாபு வடிவக்கரசி அவங்களோட காம்போ நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி காமெடின்றது பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு 45 minutes தான் என்ன சொல்ல வராங்கன்றதுல நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த எமோஷனலாக நிறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு புரிய வைக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. படம் த்ரூ அவுட் த மூவி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான். 2 hours 30 minutes உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வடிவக்கரசி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த
ஹீரோயினா பண்ணவங்க அந்த சின்ன பையன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அர்ஜுன் தாஸ்க்கு வந்து அந்த கேரக்டரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்க்ஸ் இருக்கு. அதில் என்னன்னா ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஃபேஸ் வச்சுட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனா பட் எதுவும் எதாவது சொல்றேன், நம்மளால ஈஸியா கணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. அதனால பெருசா எதுவும் புதுசா இல்லாதனால நம்மளுக்கு அது ஓகேவா தான் இருந்தது. யாருக்காண்டி படம் இது? இந்த டாக்டர் டைப்ல படம் பார்க்கணும், இந்த டார்க் ஹியூமர் சார்ந்து ஒரு மெசேஜோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் படம். பட் அதே சொல்லிடுறேன், ஹியூமர் பெருசா இல்ல. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு குள்ளமா ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஹைலைட்டு. எண்டு வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ விடிவி கணேஷ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சில காமெடி வந்து நமக்கு நல்லா சிரிப்பு வந்து கொண்டு வந்துச்சு. மெயினாக மாஸ் ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மற்ற படங்களை பார்க்குற அளவுக்கு வந்து அந்த படத்தில் அந்த பேஸ் இல்லை. படம் பயங்கர ஒரு ஸ்லோவாக இருக்குது, நிறைய லேக் இருக்குது. ஸோ படம் வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா என்னடா இவ்வளோ லேக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளில வருவாங்க.